கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா டிவிகே வைஷ்ணவி அப்படின்னு ஒரு அடையாளம் காணப்பட்ட பெண்மணி. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலே வந்து டிவிகே வைஷ்ணவின்ற மாதிரி எல்லா யூடியூப் சேனலும் தேடிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு பிரபலமான பெண் தான் டிவிகே வைஷ்ணவி. இப்போ அவங்க டிவிகே வைஷ்ணவில டிஎம்கே வைஷ்ணவியா மாறி இருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் இப்ப டிஎம்கே வைஷ்ணவி அப்படின்னு சொல்ல போறோம்னா எப்படி கட்சிக்குள்ள வந்தாங்க, இப்ப ஏன் டிஎம்கே மாறினாங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட குடும்பம் வந்து ஒரு அப்பா ஏடிஎம்கே, அம்மா வந்து டிஎம்கே, இவங்க வந்து டிவிகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குடும்பத்துல கூட கிட்டத்தட்ட ஃபேமிலியா உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்கன்னா டிஎம்கே விஸ் டிவிகேன்ற மாதிரி தான் பேசுவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து ஃபைட் பண்ணிப்பாங்களாம். விஜயா வரட்டும், ஒரு 5 நாள் இருக்கட்டும், ஆட்சி நீங்க ஒரு 5 வருஷம் கொடுங்க, அவர் மாறி என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு பேட்டிலாம் நானே பார்த்திருக்கேன். அந்த அளவுக்கு சூப்பரா டிஸ்கஸ் பண்ற பெண்ணு. அதே மாதிரி இன்ஸ்டால கூட எல்லாரும் வந்து தேடக்கூடிய பெண்மணியா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான. நான் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு நான் வந்து இனிமேல் டிவிகேல பயணிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சி அறிக்கை வந்து வெளியிட்டாங்க. ஏன் திடீர்னு அறிக்கையை வெளியிட்டாங்க அப்படின்னு பார்க்க போனாதான் தெரியுது. அவங்க வந்து கட்சியில வந்து ஒரு புதிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப சோகமா ரொம்ப துயரமா வந்து ஒரு அறிக்கை விட்டு இருந்தாங்க. அப்படி ஏன் அந்த துயரத்துக்கான காரணம் என்ன? கட்சிக்காரரா இல்ல அவங்க ஏதாச்சும் முந்திரி கூடத்தனமா முந்திக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். ஏன் அப்படின்னா ஒரு சீனியர் லீடர்ஸா இருக்கட்டும், சீனியர்ஸ் இருக்கிற அங்க இருக்கிற கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர்ல இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதனால வாய்ப்பு கொடுக்கலன்னா ஒரு மீட்டிங் நடக்குது, கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த கோயம்புத்தூர்ல நடக்கிற மீட்டிங்ல இவங்களுக்கு வந்து தலைவரை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கல, அதனால வந்து வெளியேறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது உண்மையிலே அதெல்லாம் அதிமுக்கியமான காரணங்கள். ஏன்னா ஒரு கட்சியில இருந்து வெளியேறதுக்கு பல காரணம் சொல்லுவாங்க. என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா இல்ல ஊழல் இருக்குன்னுவாங்க, இல்லாட்டி வந்து கட்சியில வந்து சரியான ஒரு எனக்கு வந்து என்னோட உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி வந்து சாதி பாக்குறேன்னு சொல்றாங்க, நான் இத்தனை வருஷம் உழைச்சா அதுக்கான வெகுமதி இல்லைன்ற மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லி வெளியேறலாம். ஆனா ஒரு தலைவரை மீட் பண்ணல, சந்திக்கல அப்படின்றதுக்கு வெளியேறிட்டு தான் சொன்னேன். ஆனால் அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா தமிழக அரசியல்ல இப்படி ஒரு காரணத்தை வச்சு வெளியேறவங்க பெண்மணி இவங்க தான். அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பார்த்தாகணும். 2வது விஷயம், 2 வாரம் கிட்டத்தட்ட அந்த அறிக்கை விட்டு 2 வாரம் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிக முக்கியமாக அவங்க அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேட்டியில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் டிஎம்கேல ஏன் சேர்ந்தேன்னா தாவேக்கா இன்னொரு பாஜக தான் அப்படின்ற மாதிரி. நிஜமாலே தாவேக்கா ஒரு பாஜகவா அப்படின்னு நிறைய பேர் கேட்கு. இங்க இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் வந்து எத்தனையோ பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தாவேக்கு வந்து பிஜேபியோட பி டீம்ன்றாங்க. நார்மலா வந்து நாம் தமிழர் தான் தாவேக்கோட, நாம் தமிழர் தான் பிஜேபியோட பி டீம்னு சொல்லியிருந்தாங்க இத்தனை நாள். இன்னைக்கு புதுசா வந்து தமிழக வெற்றி கழகம் தான் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்ற மாதிரி பல மாற்றுக் கட்சி உறுப்பினர்கள், திமுகவா இருக்கட்டும் இல்ல முற்போக்கு பேசுறவங்களா இருக்கட்டும், அவங்க தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு கட்சியிலிருந்து வெளியேறினவங்க மிக முக்கியமா வந்து டிவிகே வைஷ்ணவி குறிப்பிட்டிருக்காங்க. அது உண்மைதானா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்படி ஐயநாதன் வந்து டிவிகேல தொடர்ச்சியா வந்து விஜயை வந்து ஆதரிக்கிறேன், ஒரு மாற்று சக்தியா வருவாரு, இனிமேல் வந்து தாவேக்கா தான் தமிழகத்துல முக்கியமான சக்தியா இருக்க போகுது அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்தில் கட்சியில சேரும் போது அப்படியே தான் பேசிட்டு இருந்தாரு. ஆனா உடனே என்ன பண்ணாரு, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இல்ல தாவேக்கால இருந்து நானும் வெளியேறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் சொன்னாரு? அதிமுகவை கூட்டணி வைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சொன்ன உடனே என்னாச்சு, அதிமுக வந்து கூட்டணி வைக்க போறதா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பகிரங்கமா சொல்லி குற்றச்சாட்டை சொல்லி வெளியேறினாரு. ஏன்னு கேட்டா தமிழகத்துல ஒரு மாற்று சக்தின்னு சொன்னாரு. நான் தான் இனிமேல் எந்த இந்த ஊழல் கட்சிகளும் இல்ல, ஒன்றிய அரசு எதிரினா இங்க இருக்கு கொள்கை எதிரி வந்து திமுக அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி இருக்கு அப்படின்றதுக்காக நான் வெளியேறினேன்னு சொன்னாரு. அதே கருத்து தான் இந்த பொண்ணு வைக்கிறதாவும் பல ஊடகங்கள் சொல்றாங்க. உண்மையிலே அது நிஜம்தானா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி பிஜேபியோட பி டீமும் இல்ல இந்த பெண்மணி சொல்ற குற்றச்சாட்டு அளவுக்குலாம் தவறு கிடையாது. உண்மையிலேயே அவங்க வந்து நிறைய அரசியல் ஆளுமைகள்லாம் வச்சு நிறைய கருத்துக்களை வந்து உள்ள வச்சுட்டு நிறைய விஷயங்களை கரெக்டா முன்னெடுக்கிறாங்க. திடீர்னு வந்து டிவிகே வைஷ்ணவி வந்து நான் வெளியேறேன் அப்படின்றது பெரிய ஆச்சரியக்குரியதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி டிவிகேல இருந்து வெளியேற இந்த பெண்மணி போன்ற ஆட்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கலையானாலோ இல்ல டிவிக்கு இன்ஸ்டாகிராம்ல எனக்கு வாய்ப்பு கிடைக்கலனாலோ ஏதோ ஒரு காரணங்களை வச்சு, ஒரு சில்லியான காரணத்தை வச்சு நான் வெளியேறேன், அங்க போறேன் இங்க போறேன், இதெல்லாம் எதுக்கு? இப்போ முன்னாடி வந்து டிவிகேல இருந்தாங்க, இப்ப டிஎம்கே சேர்ந்துட்டாங்க. டிஎம்கே மட்டும் என்னவா இருக்கு? என்ன கருத்துள்ள கட்சியா இருக்கு? இன்னைக்கு அனகாபுதூர்ல மக்களை வந்து இடிச்சு விரட்டுறாங்க. நீங்க புதுக்கோட்டையில பாத்தீங்கன்னா சாதி ரீதியா வந்து மக்களை வந்து துன்புறுத்திருக்காங்க. நாங்குநேரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இப்ப தொடர்ச்ச குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்ப டிவிகேல மட்டும் டிஎம்கேல போயிட்டா மாற்று கிடைச்சிருமா? உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிருமா? இல்லதானே? உடனே டிஎம்கே சேர்ந்துட்டேன், பாஜக மாதிரி தான் தாவேக்கான விஜய். இங்க திமுக மட்டும் என்ன நிலைமைகள், திமுக என்ன செஞ்சிருக்கு சொல்லுங்க. அப்போ நீங்க பிரபலம் தேடுறதுக்கும் நான் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் நான் பெரிய ஆளு, நான் அரசியல் ரீதியா இருக்கேன்,
அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு திமுக சேர்ந்துருக்கீங்க, அதுக்கு தாவேகா பயன்படுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற நிறைய அரசியல் விமர்சகர்களும் இல்ல அங்க இருக்கிற டிவிக்கில் இருக்கிற கட்சிக்காரரும் இதை தான் சொல்றாங்க அப்படின்றது தான் இருக்கு. அதே சமயம் இவங்க பேசுற அரசியல்லாம் பெரிய அற்புதமான அரசியலோ மக்கள் பிரச்சனையோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சாதாரணமா ஒரு ஒரு நார்மலா ஒருத்தர் எப்படி பேசுவாங்களோ அரசியல் இதுதான், இந்த விமர்சனம் அந்த விமர்சனம் அப்படிதான் வைக்கிறாங்களே தவிர இவங்களுக்கு தனிப்பட்ட கருத்தோ தனி அரசியல் எதுவும் கிடையாது. அதே சமயம் இவங்க வந்து தாவேக்கால இருந்து திமுக போறதுல எந்த அரசியல் அதிருப்தியும் ஏற்படுத்தும். இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் கட்சியில பத்ம பிரியான்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களும் இப்படிதான் மாறினாங்க. காளியம்மாள் வெளியேற்றிருக்காங்க. இப்படி இருக்கிற பெண்மணிகள் ஒரு அரசியல் ஆளுமை நீக்கணும்னா நீங்க சரியான கொள்கை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் போகணும். அதுதான் உங்களுக்கான ஒரு வளர்ச்சிக்கும் உங்க அரசியல் நீங்க எந்த கட்சியை தேர்ந்தெடுக்க அந்த கட்சியில உங்களுக்கு தானா பதிவு தானா வரும். அதை விட்டுட்டு இங்க எனக்கு மதிக்கல அங்க மதிக்கலன்னு இருக்கக்கூடாது. மக்கள் பிரச்சனை பேசுங்க அப்படின்றதான் நிறைய அரசியல் கருத்துக்களும் அரசியல் விமர்சனம் சொல்லிட்டு இருக்காங்க. மற்றொரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.